இந்த ராசிபுரம் நகர விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் வேணும். புதிய பஸ் நிலையம்னு சொல்லி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம ராசிபுரம் பகுதியில் இருந்த நெய்யோ பட்டு தொழிலோ இது வரைக்கும் எந்த வளர்ச்சியும் இல்லை. ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நகர விரிவாக்கம் வேணும். வணக்கம், என்னோடய பேர் லோகநாதன். நான் சாக்கு தொழில் செஞ்சிகிட்ருக்கிறேன், சாக்கு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் கடந்த 40 வருஷமாக ராசிபுரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த ராசிபுரம் நகர விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் வேணும். இப்போ இருக்கிற பகுதி எல்லாமே ரொம்ப குறுகலான வீதி, சின்ன சின்ன பகுதியாக தான் இருக்குது. இப்போ மற்ற ஊர்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா இது கண்டிப்பாக வளரணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ நகர விரிவாக்கத்துக்காக இப்போ அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதிய பஸ் நிலையம்னு சொல்லி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி உருவாக்கியிருக்காங்க. அந்த ராசிபுரம் பகுதிக்கு நமக்கு பயன்படுத்தாதுங்கிறது என்னோடய கருத்து. இப்போ சேலம் ரோடு, நாமக்கல் ரோடு இந்த கம்பேர் பண்ணி போட்டிருந்தா நல்லாயிருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சேலம் ரோட்லலாம் எடுத்துக்கிட்டால் எல்லாமே எந்த தேவையாக இருந்தாலும் ஒரு 20 கிலோமீட்டர் பைபாஸில் போய் சேலம் போய் பண்ணிக்கிறாங்க. எந்த விஷயத்துக்காகவும் ராசிபுரம் நோக்கி அவங்க வர்றதில்லை. இதுவே சேந்தமங்கலம் பெரிய ரோடு பகுதியில் பஸ் ஸ்டாண்டை உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா கிழக்கு பகுதி ஃபுல்லாக இன்னும் ஊர் பெருசாக டெவலப் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா நம்ம ராசிபுரம்னா பெரிய லெவலில் உருவாகிருக்குங்கிறது என்னோட கருத்து. இப்போ இருக்கிற பஸ் நிலையத்தை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பழைய ராசிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து நாமக்கல் நோக்கி போகிறதுக்கோ, சேலம் போக்கி போகிறதுக்கோ, ஈரோடு போகிறதுக்கோ, ஆத்தூர் போகிறதுக்கு பஸ் எப்பவும் போல் இங்கேருந்து இயங்கினா மட்டும்தான் அது ராசிபுரம் மக்களுக்கு பயன் தரதாக இருக்கும். இல்லைன்னா ராசிபுரம் மக்களுக்கு அந்த இப்போ எந்த விதமான பலனும் இல்லாமல் ரொம்ப சிரமங்களுக்கு உருவாக்கிறோம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஏற்கனவே ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம ராசிபுரம் பகுதியில் இருந்த நெய்யோ பட்டு தொழிலோ இது வரைக்கும் எந்த வளர்ச்சியும் இல்லை. இது தாண்டி இனிமேல் புதுசாக ராசிபுரங்கள் ஏதாவது தொழிற்சாலைகளை அந்த மாதிரிலாம் உருவாக்கி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ராசிபுரத்தில் இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்க ஆரம்பித்தா இன்னும் ராசிபுரம் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையுங்கிறது என்னோட கருத்து. இப்போ தான் முன்னே ஒரு டைடல் பார்க் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா தொழிற்சாலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நகர விரிவாக்கம் வேணும். ஆனால் இப்போ இவங்க செஞ்சுருக்கிற இது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அதை தாண்டி நம்ம போகணுன்னா இப்போ இருக்கிற பஸ் நிலையத்துனா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கடி போக வர சௌகரியமான பாதை வசதிகள், இப்போ புதுசாக போகிற பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற போய் வரும்போது மக்களுக்கு இருக்கிற இடையே சிரமங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். முதல்ல முக்கியம் மக்களுக்கு அதெல்லாம் உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் அது பயன் தரும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து.